வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். இந்த வார ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் நமோ நாராயணாய. வருகின்ற 17/6/2024 திங்கட்கிழமை முதல் 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள ஒரு வார காலத்திற்கான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். மேசராசி. உங்கள் ராசிக்கு இந்த வாரம் குரு, சூரியன், புதன், சந்திரன், கேது, சனி ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். செவ்வாய், ராகு, சுக்கிரன் அசுப நிலையில் இருக்கிறார்கள். குருவால் செல்வம் சேரும், அழகிய மனைவி, அழகிய குழந்தைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வாக்கு உண்மை அதிகரிக்கும். சூரியனால் சத்ரு ஜெயம் உண்டாகும். தான தர்மம் செய்வர். நெடுநாளைய கஷ்டங்கள் தீரும். புதனால் குடும்ப சண்டை ஏற்படும், பண விரயமாகும். சுக்கிரனால் பொன் ஆபரணங்கள் சேரும். எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் அதிகரிக்கும். கேதுவால் அதிக சுகமும் கீர்த்தியும் உண்டாகும். வயிற்றில் வலி வந்து நீங்கும். கடன் அழியும். சனியால் பல வழிகளிலும் பணம் வந்து சேரும். நோய்கள் நீங்கி தேக பலம் அதிகரிக்கும். உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். ராகு பண நஷ்டம் ஏற்படும். வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகும். உடன்பிறப்புடன் மனஸ்தாபம் ஏற்படும். சந்திரனால் வாகன போஜன சுகம் உண்டாகும். செவ்வாயால் மன வருத்தம் ஏற்படும். காயங்கள், வாகன விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்பதால் கவனம் தேவை. சந்திரனால் பெரிய மனிதன் என்ற பெயர் ஏற்படும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். 21, 22 தேதிகளில் சந்திராஷ்டமம் என்பதால் இந்த 2 நாட்களும் மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டும். இந்த வாரம் நன்மைகளே மீந்திருக்கிறது என்பதால் சில கெடு பலன்கள் குறைவாகவே இருக்கும் என்பதாலும் கெடு பலன்களை குறைக்க முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசையை பெற்று பயன்பெறுங்கள். அடுத்ததாக ரிஷபராசி. உங்கள் ராசிக்கு இந்த வாரம் சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். 23ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் என்பதால் கவனம் வேண்டும். சந்திரனால் பல வழிகளிலும் பணம் வரும். பேச்சின் இனிமை சாதுரியம் ஏற்படும். புதனால் தொட்ட காரியங்கள் வெற்றி உண்டாகும். தனலாபம் உண்டாகும். சுக்கிரனால் தன விருத்தியும் வீட்டில் மகிழ்ச்சியும் உண்டாகும். நோய் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். ராகுவால் உயர் ரக சுவையான உணவுகள் கிடைக்கும். மனைவி மக்கள் நோய் நீங்கி மகிழ்ச்சி அடைவார்கள். சமூகத்தில் மதிப்பு மரியாதை உண்டாகும். நகை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சூரியனால் குடும்பத்தில் சுகம் குறையும், மகிழ்ச்சி குறையும். செவ்வாயால் வீண் விரயம் உண்டாகும். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். வியாபாரத்தில் மந்த நிலையை கொடுப்பார் சனி பகவான். ஆன்மீக நாட்டத்தை கொடுப்பார் கேது பகவான். நன்மைகள் அதிகம் நடக்கும் வாரமாகவே இந்த வாரம் அமையும். விக்ன விநாயக பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெறுங்கள். மிதுன ராசி. உங்கள் ராசிக்கு சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். சந்திரனால் நோய்கள் நீங்கும். பயண சுகம் உண்டாகும். எதிரிகள் பணிவர். செவ்வாய் எல்லாம் நல்ல பலன்களே நடக்கும். பணவரவு அதிகரிக்கும். ஆடை ஆபரணங்கள் சேரும். வெளிநாட்டு பயணம் அல்லது தொழில் மூலமாக லாபம் உண்டாகும். சுக்கிரனால் வாகன வசதிகள் உண்டாகும். ராஜயோகம் ஏற்படும். ஆடை அலங்கார பொருட்கள் கிடைக்கும். சுப காரியங்கள் நடைபெறும். குருவால் சுப விரயங்கள் அதிகமாகும். வீட்டில் விசேஷங்கள் நடக்கும். சனியால் தந்தையின் உடல்நிலை பாதிக்கப்படலாம். பணம் வீணாக செலவாகலாம். ராகுவால் அரசு ஆதரவு நிலை கிடைக்காமல் போகலாம். கேதுவால் சூதாட்டம் போன்றவற்றில் இழப்பு ஏற்படும். புதனால் பித்த நோய், கண் நோய் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் கலவையான பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள். சிவ பார்வதியை வணங்கி உங்கள் நன்மைகளை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கடகம். உங்கள் ராசிக்கு இந்த வாரம் குரு, கேது, சுக்கிரன் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். லாபஸ்தான குருவால் வருவாய் அதிகரிக்கும். அதே நேரத்தில் 12இல் அமர்ந்திருக்கும் சூரியன், சுக்கிரனால் வருவாய் அப்படியே கரைந்து போய்விடும். 12இல் அமர்ந்திருக்கும் சூரியன்
புதனால் பணம் பல வழிகளிலும் வந்து சேரும். வீட்டு தேவைகளை பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உடல் சௌக்கியம் அதிகரிக்கும். மற்றவர்களுடன் ஏற்படும் மோதல் பூசல்கள் வெற்றியை கொடுக்கும். கேது பகவான் உங்கள் பெயரும் புகழும் அதிகரிக்கும். தைரியம் கூடும். சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவீர்கள். ராகுவால் விரயம் அதிகரிக்கும். விரும்பியவர்களை பிரிய நேரிடும். சனியால் பண நஷ்டம், நிலையில்லாத வாழ்க்கை இவை ஏற்படும். இந்த வாரம் கலவையான பலன்களே நடக்கும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு நன்மை தரும். சிம்மம், உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் நிலையில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் நன்மை புரியும் நிலையில் இருக்கிறார்கள். சூரியனால் பல வகையிலும் பணம் வந்து சேரும். நெடுநாளைய சங்கடம் தீரும். அதிர்ஷ்டமான திருப்பங்கள் நடைபெறும். மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் தருவார் சந்திரன். மேலும் சுகமும் சந்தோஷமும் ஏற்படும். தன்னம்பிக்கை கூடும். செவ்வாய், நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. புதனால் புகழ் மரியாதை கூடும். சகல வசதிகளும் மேம்படும். வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். குருவால் சேமிப்புகள் கரையும். சனியால் சேமிப்பு கரையும். தோல், முடி, எலும்பு போன்றவற்றில் பிரச்சனைகள் தோன்றி மறையும். ராகு கேதுவால் எதற்கெடுத்தாலும் பயம் தோன்றி மறையும். உடலில் சிறு சிறு நோய்கள் வந்து மறையும். இந்த வாரம் சூரிய பகவானை வணங்கி உங்கள் கெடுபலங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக கன்னி, உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் இடத்தில் சனி, குரு, சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சூரியனால் சுகம் உண்டாகும். பணம் காசுகள் சேரும். தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் உண்டாகும். பணம் சம்பாதிக்கும். திறமை அதிகரிக்கும். சந்திரனால் மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய வரவுகள் கூடும். செவ்வாயால் காரிய தடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. புதனால் வாக்கு வன்மை அதிகரிக்கும். உயர் பதவிகள் கிடைக்கும். புண்ணிய காரியங்களில் மனம் செல்லும். குருவால் அரசு மரியாதை கிடைக்கும். தந்தையால் உதவிகள் கிட்டும். ராஜதந்திர நடவடிக்கையால் அரசியலில் புதிய பதவிகள் கிடைக்கும். சுக்கிரனால் நோய் நொடிகள் உண்டாகும். சத்தில்லாத உணவுகள் சாப்பிட நேரிடும். சனியால் எல்லா வகையிலும் பொருள் சேரும். புது வீடு கட்டும் முயற்சிகள் வெற்றி பெறும். ராகு கேதுவால் வீண் விவாதங்கள், அதன் மூலம் அவமானங்களையும் சந்திக்க நேரிடலாம் என்பதால் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நன்மைகள் மேலோங்கி இருக்கும். இந்த வாரம் குலதெய்வ வழிபாடு கோடி நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.